வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங். இன்றைக்கி நம்ம கிராஃப்டில் யூனிஃபார்ம் லஞ்ச் பேக், அதாவது நம்ம யூனிஃபார்ம் கலருக்கு ஒரு லஞ்ச் பேக், அது மாதிரி ஒவ்வொரு கலர் யூனிஃபார்முக்கும் நம்ம சேமாக லஞ்ச் பேக்கு எடுத்துகிட்டு போகலாம். இப்போது எல்லா கலர்லேயும் எந்தெந்த யூனிஃபார்ம் எந்தெந்த ஸ்கூலுக்கும் அந்தந்த கலரில் நம்ம யூனிஃபார்ம் கலர்லேயே நம்ம வந்து லஞ்ச் பேக்கும் எடுத்துகிட்டு போகலாங்கிற மாதிரி ஒரு க்ரியேட்டிவ் ஐடியாவில் தான் நான் வந்து சேம் கலரில் கூட போட்டிருக்கேங்க. நம்ம எந்த ஸ்கூலுக்கு எந்த யூனிஃபார்மோ அந்த கலருக்கு நம்ம போட்டுக்கலாம். இது வந்து 1.5 ரோல் கூட 19 பூ 5.5 அடி, அதே வந்து அகலம் வந்து 7 பூ வரிசை. ஒன்று 2 3 4 5 6 7 பூவில் உள்ள குச்சி சொருகியாச்சு. சொருகிட்டு இதில் வந்து 3 ஒயர், இதில் இது உள் ஒயர் வந்து 7 ஒயர் கொடுத்து போட்டிருக்கு. குமிழ் போட்டு வச்சுருக்கோங்க. இது மாதிரி நிறைய கலரில் போட்டு வச்சுருக்கேன். வாங்க என்னென்ன கலர்னு பார்க்கலாம். இது வந்து க்ரீன், இது வந்து டார்க் க்ரீன் கலரு. இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுக்காக லைட் கலரில் லைட் க்ரீன் கலர் வந்து அடி போட்டிருக்கேன் பாருங்கள். அதே தான் இந்த சைடுக்கும் வரும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேறு மற்றபடி வந்து ஒரே வெளியிலேருந்து இப்போ நார்மலாக பார்த்தா தெரியாது, ஒரே மாதிரி கலர்லேயே இருக்குங்க. அடுத்து மெரூன் கலர். இந்த மெரூன் கலர் யூனிஃபார்முக்கு இந்த கலருக்கு எடுத்துகிட்டு போகலாங்க. ஒரு லஞ்ச் பாக்ஸு, டவல், ஸ்பூனு, ஒரு பாட்டில், வாட்டர் பாட்டில் வைக்கலாம். மேலே ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வச்சுக்கலாம். இது லஞ்ச் பேக் தான் பேர். இது லெமன் எல்லோ கலர். எல்லாமே நான் இந்த வீடியோவில் காட்டுற எல்லா கூடையுமே ஒரே கலர் தான். 5.5 அடி வெட்டிக்கோங்க, 7 அடி அகலம் வச்சுக்கோங்க. 19 பூ, 19 ஒயர் வெட்டிக்கணும். 19 பூ 20 போட்டு ஒன்று மடித்து விட்டுட்டோம்னா மொத்தம் 19க்கு 19 ஸ்கொயர் டைப்பில் இருக்கும். அதே தான் எல்லாமே. 3 ஒயருக்கு உள் ஒயர் வந்து 7 ஒயர் கொடுத்து சொருகியாச்சு. இந்த இடம் பாருங்கள், விடாமல் கரெக்டாக வளைச்சி ஒரே ஒயர்லேயே கொடுத்து நல்லா நெருக்கமாக இருக்கும். இது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதே மாதிரி போட்ட கூடங்க. இது வந்து சில்வர் கலர். இதுவும் சேம். எல்லாமே நான் இந்த இதில் வீடியோவில் காமிக்கிற எல்லாமே வந்து சேம் கலரில் தான், அதே அளவு மட்டும்தான். பாக்கி வந்து கலர் மட்டும் வித்தியாசம். ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் யூனிஃபார்ம் வந்து மாறும் இல்லைங்களா. மேலே ஷர்ட் வந்து மாறி இருக்கும், பிளெயின் ஷர்ட் இருக்கும். பேண்ட் வந்து வேறு கலரில் இருக்கும். இது வந்து நம்ம ஷர்ட் கலருக்கு போட்டிருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா டார்க் ரெட்டு, சூப்பராக இருக்கு பாருங்கள். இந்த கலர் நல்லா அட்ராக்டிவாக இருக்கு பாருங்கள். இது வந்து ரொம்பவும் வெளுக்காதுங்க உங்களுக்கு. மற்ற கலர் காம்பினேஷன் கொடுக்கும்போது கூட வெளுக்கும். இது சேம் கலராக இருக்கிறதுனால வெளுத்தாலும் அப்படியே ஈவனாக தான் தெரியும். ரொம்ப வந்து நமக்கு வெளுத்து போகிற மாதிரி தெரியாது. நான் போட்டிருக்கிறது எல்லாமே கிளாஸ் ஒயர் தான். பாருங்கள், நல்லா ஷைனிங்காக இருக்கும். கிளாஸ் ஒயர் தான், அதனால் வந்து இது அவ்வளோ சீக்கிரமாக வெளுக்காது. இது சாண்டல் கலர், டார்க் சாண்டல் கலர். இதுக்கு வந்து மேக்ஸிமம் மெரூன் கலர், இந்த டேபிள் கலருக்கு பேண்ட்டு கொடுப்பாங்க. ப்ரௌன் கலரில் பேண்ட் இருக்கும். இது பாருங்கள், இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இந்த டேபிள் கலருக்கும் இதுக்கும் நல்லா மேட்சாக இருக்கு பாருங்கள். இது வந்து சாண்டல் கலர். இது டார்க் பிங்க் கலர். இதுக்குமே பேண்ட் வந்து இது இருக்கும், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் டார்க் கலரில் பேண்ட் இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் தகுந்த மாதிரி யூனிஃபார்ம் கலரும் மாறும் இல்லைங்களா. ஸோ நீங்கள் அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி என்னென்ன யூனிஃபார்மோ அந்தந்த கலருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா போட்டுக்கலாம். இல்லைன்னா யாராவது போட்டு கொடுத்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த கலர், உங்கள் யூனிஃபார்ம் கலரை சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லஞ்ச் பேக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இது ஆரஞ்சு கலர். எல்லாமே ஒரே லெங்க்த்தியான கைப்பிடி, ஒரே மாதிரியான மாடலில் கைப்பிடிங்க. இது வந்து வெந்தய கலர். இதுவும் கிளாஸ் ஒயர் தான். இது வந்து வெந்தய கலர். இது முன்னாடி காமிச்சது வந்து ஆரஞ்சு கலர். ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குதுன்னு நினைக்க வேணாம்.
இது வந்து ஆரஞ்சு, இது வந்து வெந்தய கலருங்க. ஸோ இந்த கலர்லேயும் யூனிஃபார்ம் பார்த்துருக்குறேன் நான். ஸோ இது வந்து இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ளைனாக ஒரே கலர்லேயே காமிச்சிருக்கோம். அடுத்தது வந்து ஸ்ட்ரைப்டு இது இருக்கும் இல்லைங்களா, செக்குடு ஸ்ட்ரைப்டு கலரில் இருக்கும், டபுள் கலரில். அந்த மாதிரி ஒரு மாடலில் நான் வந்து அந்த கூட போட்டு காமிக்கிறேன். மேலே ஷர்ட் மட்டும்தான் டபுள் கலர் கலந்து போட்டு காமிக்கிறேன். இது வந்து இந்த வீடியோவில் வந்து எல்லாமே ஃபுல்லாக சிங்கிள் கலருக்குள்ள கூட தாங்க. ஸோ நீங்களும் இது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம குழந்தைங்களோட யூனிஃபார்ம் கலருக்கு தகுந்த மாதிரி கூட லஞ்ச் பேக் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்னு ஒரு சிம்பிள் காட்டும். அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. மீண்டும் ஒரு இனிய வீடியோவில் சந்திப்போம். அதுவரை டாடா, see you, bye.